இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்திருக்கேன். என் பையன் 7th படிக்கிறாங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க சார். ஹேண்ட் ரைட்டிங்கில், ரீடிங்கில், ஸ்டடிங் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸ்டடிங் மெத்தடை மாற்றிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நல்லா கேர் பண்ணி அவங்களோட இது என்னன்னு பார்த்து, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா இப்போ இது பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னும் இதுவே கண்டினியூ பண்ணணும். இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறோம் சார். ஹாய், நான் இன்னைக்கு பாப்பாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்திருந்தேன். இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ரிசல்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இப்போ அவளுக்கு இவங்களோட சிலபஸ்லாம் வந்து மாறி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இவங்களை இப்போலாம் புக் பேக் அதை பற்றிலாம் கேட்காம ஓனாக வந்து இவங்களே கிரியேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட திங்கிங்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நிறைய அவங்களால நியூ வேர்ட்ஸு, புதுசான விஷயம்லாம் நிறைய கற்றுக்க முடியுது. ஸோ இது எனக்கு நான் இவளுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இப்படியே இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மக்கப் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சரு மட்டும் இல்லாமல் பொதுவாக ஜென்ரலாக எல்லாமே வந்து சாப்டர் ஃபுல்லாக மெமரி பண்ணி பண்ணுற மாதிரி நீட்டாக பண்ணுறாங்க. ரெண்டாவது டைமிங் பஞ்சுவாலிட்டி வந்து போன டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குங்க. இந்த டைம் தெரியும் பண்ணி இன்னும் கொஞ்சம் கோச்சிங் டெவலப் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய சிஸ்டம் எல்லாமே மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ குழந்தைங்க செட் ஆயிடுவாங்க கொஞ்ச நாளில். இப்போ ஃபஸ்ட்டு இருந்தவங்க எங்களால் எதுவுமே கெஸ் பண்ண முடியல எப்படி பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஆனால் பஞ்சுவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே கரெக்டாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் டைமிங்லாம் இப்போ பேரண்ட்ஸ் இப்போ மீட்டிங் வச்சது கூட நான் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேர் இருக்கும்போது நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி டைம் கொடுத்தங்காட்டி ஈஸியாக வந்து இந்த டைம்குள்ள நாங்கள் வந்து எங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்குது. எல்லாம் எல்லாமே பஞ்சுவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. எனக்கு இன்னும் இதுக்கு தான் எதுவுமே சொல்ல முடியல. பொண்ணுங்க படிக்கிறதுக்கு தான் இன்னும் எல்லாமே எங்களுக்கும் புரியல. அவங்க சொல்கிறது கொஞ்ச நாள் ஆகியும் செட் ஆகிறதுக்கு. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. முதல்க்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு படிப்பு வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கே சொல்லித்தர தெரியாது. அதனால் அவங்க டீச்சர் மூலிமா தான் இப்போ இங்கிலீஷு, ஹிந்தி, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஜோதிஷோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹிந்தியும் இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் மொழியும் தெரியும். அவங்களுக்கு டீச்சர் மூலிமா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நாங்களாம் கம்மி ஒர்க் பண்ணுறோம். காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். அது ஸ்கூல் மூலிமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. டீச்சர்ஸும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. பிடி மாஸ்டர் நல்லா செய்கிறாங்க. நல்லா எல்லாம் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஆல், குட் மார்னிங். ஸ்போர்ட்ஸில் எனக்கு பரவாயில்லைங்க, பெட்டராக தான் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஸ்கூல்லேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த வருஷம் கோச்சிங் வந்து நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டராக வேணும்னு நினைக்கிறேன் சார். கரெக்டாக கொண்டு வந்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி ஹைதராபாத்தில் பசங்க படித்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெட்டராக இருக்குது. டெய்லிக்கு கிளாஸ்க்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க டெய்லி கிளாஸ்க்கு வர இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. லாங்குவேஜும் தமிழ் சுத்தமாக தெரியாது, இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. பரவாயில்ல, எல்லா வயசுமே டீச்சிங் அவங்க கேர் எடுத்துக்கிறது எல்லாமே பெட்டராக இருக்குது. கம்பேர் வித் அதர் ஸ்டேட்டு இங்கே இன்னும் பெட்டராக இருக்குது.